கரூர் சம்பவத்துல சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க பஸ் அங்க நின்னு போச்சு அப்படின்னு. அது எதிர்க்கட்சிகளோட சதி. அந்த பஸ் நின்னது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆல்ரெடி ஒரு பச்சை கலர் பஸ் நல்லா தான் போயின்னு இருந்தது. உங்க பஸ்ஸை நிப்பாட்டினதும் இல்லாம அந்த பஸ்ஸை வேற சேர்த்து நிப்பாட்டிட்டீங்க. நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். அந்த சுந்தரா டிராவல்ஸ்ங்களானே? அதே சுந்தரா டிராவல்ஸ் தான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதே மாதிரி நம்ம பஞ்ச் டயலாக் பேசுறோம், ஆனா பங்க்சுவலா டைமுக்கு போக மாட்டேன்றோம். என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. சகோதரி சொன்னாங்க ஜனநாயகன் வரப்போது ஹீரோ. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ஒரு ஹீரோ தான் தமிழகத்துல. அரசியல்வாதியா அப்படின்றதா என்னோட கேள்வி. நான் இப்போ சொல்றேன், கரூர்ல போய் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து விஜய் நிக்கிறார்னா விஜய் கஷ்டப்படுவாருங்க ஜெயிக்கிறதுக்கு. வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. அங்க ஒருத்தர் உட்கார்ந்தவன அனுபவசாலி வந்தவன ஒரு தெம்பு வருதுல்ல, அது மாதிரி உங்ககிட்ட அரசியல்வாதிகள் இல்ல. சுத்த முட்டா பசங்க. பாகம், கிளை, வட்டம், மாவட்டம், ஒன்றியம் இதெல்லாம் தெரியணும். குறைஞ்சது சட்டமன்ற தொகுதி எதுனாச்சும் தெரியணும். அப்படின்னு என்னன்னு இப்ப ஏதோ சொன்னீங்களே. நேரா வருவாங்களாம், 26ல நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேரா சிஎம் சீட்ல போய் உட்காந்துக்குவாங்களாம். 234 தொகுதி இருக்கு சார். தயவு செய்து 234 தொகுதி போக சொல்லுங்க, மக்களை போய் பார்க்க சொல்லுங்க. சும்மா இருக்குண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா. விஜய் அவர்களுக்கு இன்னும் அந்த பாதையில அவர் சரியா போகல. இதே மாதிரி அவர் அரசியல் பண்ணாருன்னா கண்டிப்பா அது பின்னடைவு தான். அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. தானா கலைஞ்சிருவானியாரே. இப்ப திடீர்னு நான் வந்து எப்பா எனக்கு வந்து ஒரு பிளைன் பொம்மை வாங்கி கொடுங்க, நான் பிளைன் ஓட்டி பைலட் ஆகணும்னு ஆசைப்படலாம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? ஆனா அதற்கு அனுபவம் வேணும். அரசியல் என்பது ரொம்ப ஆழமானது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. அரசியல் எதிரி திமுக இந்த 605 நாட்களில் உங்கள் தலைவர் வந்து பிரச்சாரம் செய்வதை தாண்டி தாவேகா இந்த மண்ணில் என்ன அரசியல் செய்திருக்கிறது? ஒன்னும் பண்ணல. அடுத்து கொள்கை எதிரி பாஜக. இதெல்லாம் வேஷம். கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை. உள்ளுக்குள்ள உறுத்தல பாஜகவுக்கு எதிராக நீங்கள் வைத்த முழக்கம் என்ன? நரேந்திர மோடி எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக நீங்கள் செய்த அரசியல் என்ன இந்த 605 நாட்களில்? பதில் சொல்லுங்கள். ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு அரசியலா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த 3 பிரிவுகளிலும் வேலைக்கு பதிவு செய்யப்படாதவர்கள் யாரையுமே வேலைக்கு எடுக்கல. கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரையில் அந்த பணிகளை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசு. தாவேகாவினுடைய போராட்ட களம் என்ன? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பது குறித்து தாவேகா என்றைக்காவது இந்த அரசியல் களத்தில் பேசியது உண்டா? நிதி தரவில்லை, டெவல்யூஷன் ஃபார்முலான்னு போட்டு 1,69,000 கோடி யூபிக்கு கொடுக்கிறான், தமிழ்நாட்டுக்கு 36,000 கோடி. ஏன் இந்த நிலை என்று தாவேகா என்றைக்காவது பேசி இருக்கிறதா? ஏன் பேசவில்லை? மதச்சார்பின்மை 2024 நீங்கள் கட்சி தொடங்கியிலிருந்து இன்று வரைக்கும் நடந்திருக்கிற மதவாத கலவரங்கள் இந்தியாவில் 59. தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிபண்டா. அந்த கலவரங்கள் குறித்து என்றைக்காவது திராவிட இயக்கம், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை தவிர தாவேகா என்றைக்காவது இந்த மண்ணில் விதைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் பதிவு செய்யணும். பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். ஆதவ் அர்ஜுனா, என்னை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைவராக நான் இருந்தால் ஆதவ் அர்ஜுனா நேற்றோடு இந்த உங்கள் இயக்கத்தில் இருந்து நான் வெளியேற்றி இருப்பேன். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உணவு வச்சுட்டு போயிடாதியா? கரூர் சம்பவம் வந்த பிறகு என்ன சொன்னார்? என்ன சொன்ன? நேபாளத்தில், பங்களாதேஷில், இலங்கையில் நடந்ததை போன்று இங்கே இளைஞர் புரட்சி எடுக்க வேண்டும் என்று முகநூல்ல பதிவு போட்டாரு. 1 மணி நேரத்தில் எடுத்தாரு. 1,00,000 பேர் பார்த்தான். வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காரு பொதுக்குழுவுல? விஜய பாக்குறீங்களா, வந்துருவீங்களா, கைது பண்ணிடுறீங்களா? 4 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு என் வசனத்தை பூரா அனுமதி இல்லாம அவன் பேசி என்னை மாட்டி விட்டு போயிட்டாயா? எனக்கு கல்லூரி மாணவர்கள் கிளர்ந்து எழுவார்கள். யாரை நீங்க வன்முறை பாதைக்கு மாத்த நினைக்கிறீங்க? சார் இவனை என்ன பண்ண சார்? ஆதவ் அவர்கள் வந்து வன்முறையை தூண்டிட்டார், வன்முறையை தூண்ட இது மாதிரி எழுதலாமா? அந்த புரட்சியை பத்தி சொல்லலாமா? அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனையும் ஒரு பகிட்டி
அதை அவர் டெலீட் பண்ணிட்டாரு. அது மட்டுமல்ல, அது நீதி விசாரணையில் இருக்கிறதால அதை பத்தி நான் விரிவா சொல்லலாம். வாயில புண்ணா வாந்தி வருதா? இறக்க குணம் இருந்திருந்தால் 49 பேர் இறந்ததற்கு பிறகு விமானம் ஏறி சென்னைக்கு திரும்பி இருக்க மாட்டார்கள். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நின்று பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு தலைவன் தன்னை நகர்த்திக் கொள்பவன் தான் தலைவன். தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. அவங்க என்ன பண்ணாலும் நீங்க போயிருக்கணும், பேசியிருக்கணும், பண்ணியிருக்கணும். நான் சொல்றேன், அமைதியாக இருந்ததால் 1000 கல்லடி வந்தது. இத்தனை பட்டு திருந்தலே குரு. பயாஸ்ட் லீகல், அதாவது சார்புத்தன்மை இல்லாத நீதி விசாரணையை நோக்கி சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் மனதில் இருக்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னா 1000 அடிகளை வாங்கி கூட நாங்கள் அமைதியாக இருப்பது தயாராக இருக்கிறோம். அதுதான் டிவிக்கு, அதுதான் தமிழக வெற்றி கழகம். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அமைதியாக இருந்தோமே, அது இந்த ஊடகத்திலும் சோசியல் மீடியாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தான் அமைதியாக இருந்தோமே தவிர எங்களுக்குள்ளார அமைதியாக இல்ல. அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்த பயந்தாங்களா நீ? நாங்களா பயந்துகிட்டு ஓடணும்னா ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள். அதான் உண்மை. முக்காவாசி பேரோட போன் சுவிட்ச் ஆஃப். புசியானதுங்க உங்க கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. ஏன் தாடியோட வந்த அப்படி? அதான் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளில போனாங்கன்னு சொன்னேன். உங்களோட தைரியம் என்னன்றது தெரியாது. மாணவர் அணியில் இருந்து மீனவர் அணி, தொண்டர் அணியில் இருந்து மகளிர் அணி, உட்கட்டமைப்பு, நிர்வாக குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தளபதிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுக்கு எங்க தளபதி இந்த தேர்தல தானே நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் எங்க தளபதி தேர்தலை நீங்க பார்த்தது இல்ல. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. தமிழக வெற்றி கழகம் சரியான திசையில் தான் செல்கிறது. 2026 வெல்லும். எங்க அம்மா மேல சத்தியமா வருகின்ற 2026 தேர்தலில் விஜயனுடைய மகனும் திரு விஜயனுடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் ஓட்டு போட முடியுமா? ஏன் முடியாது? அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. ரெண்டு பேருமே லண்டன் சிட்டிசன்ஷிப். என்னடா சொல்ற? அடுத்த வருஷம் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு பிபிகே, இன்னொன்னு பிஎம்கே. என்னடா இது விவிகே விஎம்கே உலகிக்கிறானுங்க? பிவிகேனா வடக்கன் வெற்றி கழகம், விஎம்கேனா வடக்கன் முன்னேற்ற கழகம். இந்த வருஷம் நம்ம தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு பண்ணி தரானோ இல்லையோ பண்ணி பூரி தரான். இந்தி தாய் வாழ்த்து. இந்தி தாய் வார்த்தை. கடைசியில அங்க தொட்டு இங்க தொட்டு அரசியலுக்கே வந்துட்டீங்களாடா. இந்த வருஷம் நம்ம ஆட்சிக்கு வந்து உறுதி. கான்பிடென்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.